வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். அறநெறி தலைப்பு விருப்பம். அறிவாக பேசுபவர்களை விட அன்பாக பேசுபவர்களிடமே மனம் அதிகமாக பேச விரும்புகிறது. இனிய வணக்கம். இது தினேஷ் லண்டன் அமிச்சாங்க. தேங்க்யூ தினேஷ். இப்போ நான் சொல்ல போற விஷயம் வந்து சினிமாவில் வந்தது. வடிவேலோட ஜோக்ல இருந்து இந்த விஷயம் வருது. அவர் வந்து மீன் வித்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து வெளியில வந்து ஒரு போர்டு எழுதி போட்டிருப்பாரு. அந்த போர்டில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா, இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கும். அப்போ வந்து பார்த்திபன் வருவாரு. இங்கே தானே விற்கிறேன், எதுக்கு இந்த போர்டில் அப்படின்னோடனே அவர் வந்து ஆமால நான் இங்கே தானே விற்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இங்கே அழிச்சிருவார். அப்புறம் மீன்கள், நல்ல மீன்கள், அப்புறம் நீ மட்டும் தான் நல்ல மீன் விற்கிறியா, மித்தவங்களாம் கெட்ட மீன் விற்கிறாங்களா, எல்லாம் கேளுங்கப்பா, இவர் மட்டும் தான் நல்ல மீன் விற்கிறாரா, ஐயோ தால் வம்பில் திருவாப்பிளியாட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நல்ல மீன்களை அழிச்சிருவாங்க. அப்புறம் வந்து நல்லதை அழிச்சிருவாங்க. அப்புறம் மீன் தானே விற்கிற, அதை பார்த்தாவே தெரியுதுல்ல, கடையில் பார்த்தாவே மீன் தெரியுது, அப்புறம் எதுக்கு மீன் எழுதியிருக்க அப்படின்னோடனே அப்புறம் மீன் அழிச்சிருவார். அப்புறம் எதுக்கு இந்த போர்டு விற்கப்படும், எதை நீ விற்க போற, அதான் எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு விற்கப்படும் அழிச்சிருவார். அழிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வருவார். பார்த்துட்டு இது என்னப்பா, இது வந்து சினிமாவில் இல்லை, இது வந்து வேற கருத்து. அப்போ வந்து இது என்னப்பா வெறும் போர்டு தான் இருக்கு, இதை எழுதலாமல்ல, என்ன எழுதலாம், என்ன எழுதணும், இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் எழுதுப்பா, அப்போதானே வரவும் போறவங்க கண்ணில் பட்டு உங்ககிட்ட வாங்குவாங்க அப்படின்னோடனே ஆமால நான் அதுதானே எழுதணும், அப்போதானே பார்த்துட்டு எனக்கு வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்க எழுதுவாங்க. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இது நல்லதா இருக்கும், அது நல்லதா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதை கேட்டுட்டு செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா நமக்கே என்ன ஐடியான்னு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஐடியாஸ் எல்லாமே பிக்கப் பண்ணிக்குவோம். அது நமக்கு யூஸ் ஆகுதான்னு தெரியாது. இன்னொரு விஷயம் வந்து நமக்கு ஐடியாஸ் வந்து பம்பார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கு வந்து அள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு எதை சூஸ் பண்ணணும்னு தெரியாது, எதையோ ஒன்று சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், உலகத்தில் ரெண்டு விஷயம் தாங்க. ஒன்று வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற ஐடியா 100% தோற்று போகும். இன்னொன்று நமக்கே நம்ம பண்ணுற ஐடியா 100% ஜெயிக்கும். இதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் மற்றவங்களுக்கு ஐடியா கொடுக்குறதோட ஃபஸ்ட்டு மற்றவங்களுக்கு ஐடியா கொடுக்குறத நிறுத்திட்டு உங்களுக்கு நீங்களே ஐடியா கொடுங்க. உங்கள் ஐடியா உங்களுக்கு ஒர்க் ஆகும். எப்போ தெரியுமா நீங்கள் மற்றவங்களுக்கு ஐடியா கொடுக்கணும், மற்றவங்களை தேடி உங்ககிட்ட கேட்குற ஆர்வத்தில் இருக்காங்க, நீங்கள் சொன்னால் அவங்க எடுத்துக்குவாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் மற்றவங்களுக்கு ஐடியா கொடுக்கணும். உங்களை அவங்க வந்து கேட்கவே இல்லை, உங்களுக்கு ஐடியா தெரியும், எனக்கு இந்த புது ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்களுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருந்தால் இது வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் பண்ணும், அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுக்காது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஈவன் ஐடியா ரொம்ப நல்ல ஐடியா, பெஸ்ட் ஐடியா இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து ஒரு மெசேஜாக, நான் அப்படி ஒரு மெசேஜ் பார்த்தா உனக்கு ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினச்சி அமிச்சேன், அது அவங்கள வேணா எடுத்துக்கிட்டோம். இப்போது எனக்கு என்னாச்சுன்னா, நான் வந்து ஒரு கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணேன். எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாஸ்ன்னு சொல்லி நான் ஜாயின் பண்ணிட்டேன். இது வந்து இன்னொருத்தருக்கு எனக்கு அனுப்பணும், ஓகேங்களா, அவருக்கும் முக்கியம்னு எனக்கு தோணுது. பட் அவர் வந்து நீங்கள் சேருங்கன்னு நான் சொல்லலை. நான் எப்படி சொல்ல முடியும், ஆனால் அவருக்கு தேவையானதை அவங்க சேர்ந்துக்குவாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த மெசேஜை அவங்களுக்கு போட்டேன். இப்படி ஒரு கிளாஸ் இருக்குது, நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்னு போட்டிருக்கேன். அவங்க வந்து எனக்கு பதில் போட்டாங்க, கங்க்ராச்சுலேஷன், சூப்பர், நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் உங்ககிட்ட ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த கிளாஸ் முடிச்சுட்டு பேசுகிறேன் அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, உங்களுக்கு விருப்பம், நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அவங்க வந்து எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட அவங்க அதில் தெரிவிக்கல. ஏன்னா அவங்க அதை பற்றி திங்க் பண்ணவே இல்லை. நான் ஒரு மெசேஜை போட்டும் அவங்களுக்கு திங்க் பண்ணேன்னா அவங்களுக்கு அது தேவையில்லைன்னு அர்த்தம். இப்போ நான் ஃபோன் பண்ணி இல்லை நான் ஜாயின் பண்ணுறேன், நீங்களும் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் சரியாக வருமா? கண்டிப்பாக வராது. அதனால மற்றவங்களுக்கு நம்ம எது அட்வைஸ் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவையில்லையா, எடுத்துக்கிற மனநிலை இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல்ஸ் பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பாதீங்க. இது அவங்களுக்கு உதவி செய்யறதோட கண்டிப்பாக டிஸ்டர்ப் தான் பண்ணும். ஓகேயா?